அதிதிம் சதிதிம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் நமாமி கமலாம் காந்தாம் க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம். சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 22வது திருநாமம் திதிஹி என்பது. குச்சேலரை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். கண்ணனுடைய பால்ய சிநேகிதர். சாந்தீபனியனுடைய அந்த குருகுலத்திலே கண்ணபிரான் 64 நாள்கள்ல 64 கலைகளும் கற்றான். அப்போது கண்ணபிரானோடு கூட படித்த நண்பர்தான் குச்சேலர். கண்ணபிரான் பின்னாடி துவாரகாதீசனாக துவாரகையே ஆண்டு வருகிறான். ஆனா அந்த குச்சேலருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தது. ஆனாலும் பகவான் நம் மீது ஒரு அபிமானம் வைத்திருக்கிறான். நாம் அவன் மீது பக்தி வச்சிருக்கோம். அவன்கிட்ட போய் பண உதவியை கேட்டு இந்த பக்திக்கு விலை பேசிடக்கூடாது, நட்புக்கு விலை பேசக்கூடாதுன்னு நினைச்சார் குச்சேலர். அதனால கண்ணனுடைய உதவியை அவர் நாடவில்லை. ஆனா அந்த குச்சேலருடைய மனைவி, அவளுடைய பெயர் பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளது. பாகவத புராணத்துல க்ஷுத்து க்ஷாமா, பசியினாலே வாடினவள் க்ஷுத்து க்ஷாமான்னு சொல்லியிருக்கு. சிலர் கல்யாணி என்பார்கள், சிலர் சுஷீலா என்பார்கள். உங்க ஆச்சாரியன் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதையே வச்சுக்கோங்க. அடியன் என்ன சொல்றேன்னு கேட்கிறீங்களா? அவாவா ஆச்சாரியன் சொன்ன பேரை வச்சுக்கிறது தான் அடியன் சொல்றேன். ஆகையினால இப்படி குச்சேலருடைய மனைவி அவள் தான் சொன்னாள், இல்ல பகவானுடைய உதவியை நீங்கள் அவசியம் போய் கேட்கலாம், ஏன் இப்படி கஷ்டப்படணும் எல்லாம் அவ எடுத்து சொல்றா. அப்போ குச்சேலர் யோசித்தாராம், சரி நம்ம உதவிக்குன்னு போறோமோ இல்லையோ, கிருஷ்ணனை போய் சேவிக்கலாமே, கண்ணனுடைய தரிசனம் கிடைப்பதுங்கிறது பெரிய பாக்கியம் தானே. அதனால ஊர்ல இருந்து புறப்பட்டு துவாரகைக்கு போலான்னு முடிவெடுத்தார். பகவானை சேவிக்க போறோம்னா வெறுங்கையோட போகக்கூடாது. என்னைக்குமே ஒரு ஆச்சாரியனையோ பெருமாளையோ ஏன் ஒரு குழந்தையோ பார்க்க போறோம்னா கூட வெறுங்கையோட போகக்கூடாதும்பா. அதனாலதான் பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு வருபவர்கள் கூட நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வராங்களோ இல்லையோ, ஒரு பிஸ்கட்டையோ பழத்தையோ குழந்தை கையில கொடுத்துருவாங்க, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு தாச்சு வச்சுக்கோன்னு. ஏன் கை குழந்தைய பார்க்க போனா கூட அவரவருடைய வசதிக்கு ஏற்றபடி, அது 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ 2000 நோட்டோ அவரவர் வசதிப்படி அந்த குழந்தையோட கைக்குள்ளே திணிப்பார்கள். அது போல பெருமாளை சேவிக்கிறோம்னா வெறுங்கையோட போகக்கூடாது. என்னம்மா ஏதாவது பெருமாளுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கான்னு கேட்டார். நம்ம வீடு பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேன்னா. அப்ப என்ன பண்றது? சரின்னு அந்த குசேலரின் மனைவி அக்கம் பக்கத்துல போய் ஒரு 4 கைப்படி அவல் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை ஒரு துணி மூட்டையில சுத்தி கொடுத்து, இதை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பித்து விடுங்கள்னு அனுப்புறா. குச்சேலரும் புறப்பட்டார். துவாரகையை சென்று அடைந்தார். கண்ணபிரானுடைய அந்த ஆச்சரியமான அரண்மனை, அதன் வாசல்ல வந்து குச்சேலர் நிற்கிறார். உள்ளே இருந்து கிருஷ்ணன் ஓடி வந்துட்டானா. வாருங்கள் வாருங்கள்னு சொல்லி குச்சேலரை கூப்பிட்டு வரவேற்று அவருக்கெல்லாம் உபச்சாரங்கள் பண்ணி, பெருமாளுக்கு தேவர்கள் என்னென்ன உபச்சாரம் பண்ணுவார்களோ தேவாதி தேவனான பெருமாள் கண்ணபிரான் குச்சேலருக்கு எல்லாம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் அமர்ந்திருக்கும் ஆசனத்தில் குச்சேலரை உட்கார வச்சு ருக்மிணியை கூப்பிட்டு, ருக்மிணி பிராட்டி நீ குச்சேலருக்கு நன்றாக சாமரம் வீசுன்னு சொன்னானோ. அதே போல ருக்மிணியும் குச்சேலருக்கு சாமரம் வீசுகிறாள். சாமரம்லாம் வீசினதுக்கு அப்புறம் கண்ணபிரான் குச்சேலரை விசாரித்தான். பேசிக்கொண்டே இருக்கிறான். எனக்காக ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு பகவான் ஆசையோடு கேட்டான். அப்போ குச்சேலருக்கு தயக்கம். அவர் பாடுறார், ருக்மிணி எல்லாம் விட்டு நமக்கு விசிற சொல்றார், இவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறார், பெரிய துவாரகையை ஆள்கிறார், நாம ஒண்ணும் இல்லை, 4 கைப்படி அவலா அவருக்கு கொண்டு போனேன்னா நன்னாவா இருக்கும். அதனால அவர் கொஞ்சம் வெட்கம். இந்த மேல் வஸ்திரத்துக்குள்ளே அந்த அவல் அப்படியே மறைச்சு வச்சிருந்தாராம். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாலும் வாய் பேசாம இருந்தார். ஆனா கிருஷ்ணனோடு சாதாரணமா பேசும்போது இந்த கை லேசா மேல போச்சு. இடுப்புல ஒரு துணி மூட்டை இருக்கிறத கிருஷ்ணன் பார்த்துட்டான். இது என்ன துணி மூட்டைன்னு வேகமா பிடிச்சு இழுத்தானாம். திறந்து பார்த்தான், அவலா, எனக்கு இது ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி கண்ணபிரான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, எனக்கு பக்தியோடு ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ எது கொடுத்தாலும் ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா, பக்தியோடு கொடுத்தால் ஆசையோடு அமுது செய்வேன்னு கீதையிலே சொன்ன பகவான் அதை வாங்கிண்டான். ஒரு கைப்பிடி எடுத்து தன் வாயில போட்டான். அடுத்த இன்னொரு கைப்பிடி அதை எடுத்து ருக்மிணிட்ட கொடுத்தான், நீ சாப்பிடுன்னா. அடுத்த கைப்பிடி வாயில போட போனான். ருக்மிணி கையை பிடிச்சாலாம். நிறைய பேர் என்ன சொல்லிடுவா, நீங்க அனுகிரகம் பண்ணது போருன்னு தாயாரே தடுத்துட்டான்னு. அது அர்த்தம் இல்லை. தாயார் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க நியாயப்படி அவர் ஒரு கைப்பிடி அவல் கொடுத்ததுக்கே நீங்க மொத்தமா தங்கமழை பொழிஞ்சிருக்கணும். 2 கைப்பிடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொழிவேன்னு சொன்னா உங்க கருணை கம்மின்னு அர்த்தம்.
அதனால உங்களுடைய கருணைக்கு அந்த முதல் கைப்பிடியே நியாயப்படி எதிர்பார்க்க கூடாது. அதனால தங்கமழை இன்னுமா பொழியலன்னு கேட்டாராம். அதுக்கு கிருஷ்ணன் பார்வையாலேயே ஒரு பதில் சொன்னானாம். அது என்ன பதில்னா, ருக்மிணி இனிமேதான் தங்கமழை பொழியணும்னு நினைச்சுட்டு இருக்கியான்னு நானும். ஏன்னா குச்சேலருடைய இல்லத்தில் எப்போது தங்கமழை பொழிந்ததுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. குச்சேலர் கண்ணன் அரண்மனைக்கு வந்ததும் பொழிந்ததா, கிருஷ்ணன் அவள் சாப்பிட்டதும் பொழிந்ததா, அவர் புறப்பட்டு போனதும் பொழிந்ததா? ஏன்னா இப்ப எல்லாம் பேசின்னு இருந்துட்டு ஒரு நாள் தன் அரண்மனையிலேயே குச்சேலரை தங்க வைக்கிறான் கண்ணபிரான். அடுத்த நாள் காலை அவர் புறப்படுறார். கிருஷ்ணன்ட்ட உதவியே கேட்கல, திரும்பி போயிடுறார். சரி, பகவான் நம்ம மீது அபிமானம் வச்சிருக்கான், அதுவே போரும், காசு கேட்க வேண்டான்னு வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தங்க மழை கொட்டுன்னு கொட்டி இருக்கு. போனப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ இந்த தங்க மழை எப்போது பொழிந்ததுன்னா, இதற்கு ஆச்சாரியர்கள் சுவையா விளக்கம் கொடுத்திருக்கா. குறிப்பா ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சிங்கர், ஸ்ரீமத் அகோபில மட்டத்தின் 44வது ஜீயர் சுவாமி ஆகிய முக்கூர் அழகிய சிங்கர், அவர் இதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்கார். இந்த தங்க மழை எப்ப பொழிஞ்சதுன்னா, ருக்மிணியை விட்டு குச்சேலருக்கு சாமரம் வீச சொன்னான் இல்லையா கண்ணபிரான், அது ஏன் வீச சொன்னான்னா, ருக்மிணி தான் மகாலட்சுமி. அவ கையால சாமரம் வீசும்போது இவருடைய வேர்வை மட்டும் நீங்குவதில்லையா, இவரை பிடித்த தரித்திரம் என்ற அலக்ஷ்மி நீங்குகிறது. ஏன்னா பணம் வருவதற்கு எது தடையா இருக்குன்னா, லக்ஷ்மிக்கு நேர் எதிர் தரித்திரம் அலக்ஷ்மின்னு சொல்லுவா. அந்த அலக்ஷ்மி தடையா இருக்கும் வரை லக்ஷ்மிங்கிற செல்வம் வரவே வராது. அந்த அலக்ஷ்மியை போக்கணும்னா அது லக்ஷ்மி ஒருத்தியால தான் முடியும். அதனால ருக்மிணியை விட்டு சாமரம் வீச சொன்னானா. இங்க ருக்மிணி சாமரம் வீசும் போதே அங்கே தங்க மழை புழிந்து விட்டது. அதனால கிருஷ்ணன் அவள் சாப்பிட்டதெல்லாம் அப்புறம் பக்தன்ட்டு உன்னை வாங்கிட்டு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான்னு இல்லை. இந்த ருக்மிணியை விட்டு விசிறி வீச வைத்து இவரை பிடித்த வறுமை, தரித்திரம், அலக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு நேர் ஆப்போசிட், அது எல்லாம் நீங்கும்படியா பண்ணிட்டான். தடை நீங்கி விட்டால் தானா மழை கொட்டுமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஒரு குழாய் இருக்கு, ஒரு பைப், அதுல தண்ணீர் வராதபடி ஒரு அடைப்பு இருக்குன்னா நாம என்ன பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த அடைப்பை நீக்கிட்டா தானா தண்ணி கொட்டும். அந்த அடைப்பு, செல்வத்தை நாம் பெறுவதற்கு இடையில் தடையாக இருக்கும் அடைப்புக்கு அலக்ஷ்மின்னு பேரு. அந்த அலக்ஷ்மிய லக்ஷ்மி போக்கரா. அதனால அவளுக்கு திதிஹி என்று திருநாமம். திதினா தடையை தகர்ப்பவள்னு அர்த்தம். 22வது திருநாமம். இதற்கு டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம். யா கண்டயேத் சா திதிருச்சியதேனஹா தோஷாங்ஷ்ச பாபானி சமானி தேவி. நாம் செய்த பாபங்கள், நம்மிடம் உள்ள தோஷங்கள், அதுதான் அலக்ஷ்மியாக நாம் செல்வத்தை பெற விடாமல் தடையா இருக்கு. இப்போ குச்சேலருக்கும் அவருடைய முன்வினை அதுதான் செல்வத்தை பெற தடை. இப்போ அந்த அலக்ஷ்மி என்ன பண்ணா, அப்படி விசிறி வீசி மொத்தமா அணைச்சுட்டா, மொத்தமா நீக்கிட்டா. அதனால்தான் திதிஹி என்று அழைக்கப்படுகிறாள். அதாவது நாம் ஒன்றை பெறுவதற்கு தடையாக இருக்கும் நம் தோஷங்கள், பாபங்கள், அலக்ஷ்மி ஆகியவற்றை போக்குபவள், தடைகளை தகர்ப்பவள் திதிஹி. 22வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சென்னை திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாளுக்கு அருகில் இருக்கும் ருக்மிணி தாயாரை தியானித்துக் கொண்டு தித்யை நமஹா, தித்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் அந்த ருக்மிணி தாயார் போக்கி அருள்வாள். நன்றி, வணக்கம்.